வணக்கம். வெல்கம் டு மிஷன் விடாமுயற்சி போட்டித் தேர்வு மையம். இந்த வீடியோவில் குற்றிய லிகரம்னா என்ன அப்படின்றத பற்றி பார்த்துடலாம். ஓகே, வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். குற்றிய லிகரம் அப்படின்னா இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு படித்தா ரொம்ப ஈஸியாக இருக்கும். குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அப்போது குறுமை அப்படின்னா குறுகிய ஓசை உடையது, இயல் என்றால் ஓசை, இகரம் என்றால் ஈ என்னும் எழுத்து. ஸோ குறுகி ஒலிக்கக்கூடிய இகர எழுத்து, அதுதான் குற்றிய லிகரம் என்று சொல்கிறோம். இதில் பாருங்கள், எனவே குறுகிய ஓசையுடைய இகரம் குற்றிய லிகரம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்துக்கு இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தோம் இல்லையா, குற்றிய லுகரம். அந்த குற்றிய லுகரத்தில் உகரமானது தன் ஒரு மாத்திரையிலிருந்து ஒலிப்பது போலவே குற்றிய லிகரத்தில் வரும் இகரமும் தன் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இதில் என்ன பார்த்துருக்கோம்? குறுமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம். அப்போது இதில் டாப்பிக்கே யாருன்னா இந்த ஈ அப்படின்ற எழுத்து. இந்த ஈ என்ற எழுத்து குறுகி ஒலிக்கும் பொழுது அது எத்தனை மாத்திரை அளவு குறுகி ஒலிக்கும் அப்படின்றத பற்றி நம்ம புரிஞ்சுக்கிறது தான் இந்த சப்ஜெக்ட்டு, இந்த டாப்பிக்கே. சரிங்களா? பாருங்கள், இப்போது ஈன்றது என்னது? ஒரு உயிரெழுத்து இல்லையா? உயிரெழுத்தில் இது குறியிலா நெடிலா? குறிலுக்குரிய முழு மாத்திரை அளவு எவ்வளவு? ஒரு மாத்திரை. தனியாக ஒலிக்கும் போது இது ஒரு மாத்திரை. இதுவே குற்றிய லிகரமாக குறுகி ஒலிக்கும் பொழுது அதனுடைய மாத்திரை அளவிலிருந்து சற்று குறைந்து ஒலிப்பதால் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறுகி ஒலிக்கும். இவ்வாறு குறுகி ஒலிக்கக்கூடிய இகரமானது குறுகி ஒலிக்கும். அப்போ குறுகி ஒலிக்கக்கூடிய இகரத்தை குற்றிய லிகரம் என்று சொல்லலாமா? அப்படி தான் சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி குற்றிய லிகரத்தெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஓகேவா? சரி, நோட்ஸ் எடுத்துக்கலாமா? சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இது மட்டும் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. குற்றிய லிகரம் இது எப்படி பிரித்து எழுதணும், இது எப்படி குறுமைனா என்னது, இயல்னா என்னது, இகரம்னா என்னதுன்னு கொடுத்துருப்பேன். பாருங்கள், குறுமை என்றால் குறுகிய, இயல் என்றால் ஓசை, இகரம் என்றால் ஈ. எனவே குறுகிய ஓசையுடைய இகரம் குற்றிய லிகரம் என்று அழைக்கப்படுகிறது. உதாரணத்திற்கு குற்றிய லிகரத்தின் உகரம் தன் ஒரு மாத்திரையிலிருந்து ஒலிப்பது போலவே குற்றிய லிகரத்தில் வரும் இகரமும் தன் ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரை அளவு குறைந்து ஒலிக்கும். இதனைத்தான் குற்றிய லிகரம் என்று அழைக்கின்றோம். ஓகேங்களா? நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் இதில் பாருங்கள், நாகு கூட்டல் யாது, நாகு யாது, வீடு கூட்டல் யாது, வீடு யாதுன்னு இருக்குது. இதில் நாகு யாது அப்படின்ற எழுத்துக்கு இடையில் எங்கேருந்து இந்த கீ வந்துச்சு? வீடு யாது. இந்த வீடு யாது அப்படின்ற எழுத்துக்கு இடையில் டி எங்கேருந்து வந்தது அப்படின்னா இதுதான் விதி. இது என்ன விதி அப்படின்னா நல்லா கவனித்து பார்க்கணும். இச்சொற்கள் ஒலித்து பாருங்கள். நாகு வீடு என்பன ஒரு நெடில் தொடர் குற்றியலுகர் சொற்கள். நெடில் தொடர் குற்றியலுகர் சொற்கள் இவை நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருப்பின் உகரம் இகரமாக தெரியும். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த இகரம் தான் குற்றியலுகரம் எனப்படும். அதாவது நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வருமொழி எகரம் வரின் நிலைமொழி உகரம் இகரமாக தெரிந்து தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒலித்து குற்றியலுகரமாக தெரியும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதில் வருமொழின்னா என்ன, நிலைமொழின்னு என்ன? இப்போ பாருங்க, நாகுன்னு இருக்கா? இந்த நாகு ரெண்டு எழுத்தில் கடைசி எழுத்தாக இருக்கு இல்லையா? இதுதான் நிலைமொழி, இதுதான் நிலைமொழி. இந்த ப்ளஸுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் எழுத்து இருக்கு இல்லையா, யா, அது வருமொழி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? நாகு, இந்த கூன்றது குற்றியலுகரத்தில் ஒரு வார்த்தை. குற்றியலுகரம்னு என்னது? குற்றியலிகர நெடில் தொடர் குற்றியலுகரம். சரிங்களா? குற்றியலுகர வார்த்தையில் குசுடு தூப்புன்னு பார்த்தோமா? குசுடு தூபுரு. இதில் ஏதாவது ஒரு எழுத்தாக இருக்கும். கூ வந்திருக்கா? கூ. அப்போ இது குற்றியலுகர சொற்கள். அதுக்கு முன்னாடி என்ன வந்திருக்கா? நான் வந்திருக்கா? நான்றது என்னது? நெடில். அப்போது நெடிலும் ஒரு குற்றியலுகர சொற்களும் எழுத்தும் ஒன்று சேரும்போது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் ப்ளஸ் யா வரக்கூடிய வருமொழியில் யா வந்துச்சுன்னா பாருங்கள், நா கு ப்ளஸ் யாதுன்னு இருக்கா? இந்த இடத்துல பாருங்கள், இந்த கு நெடில் தொடர் குற்றியலுகரத்தோடு சேர்ந்து ஒரு குற்றியலுகர சொற்கள் யா கூட ஒன்று சேரும்போது என்ன மாறி போயிருமா? கூன்றது கீயாக மாறி போயிடும். அப்போது என்ன தான் கரெக்டாக எழுதணும்? நாகி யாது, இதுதான் கரெக்டு. ஓகேங்களா? அப்போ என்ன தெரிஞ்சிருக்கணும்? வருமொழின்னா என்ன, நிலைமொழியில் என்ன தெரிஞ்சுக்கணும். ஓகே தம்பி. அடுத்தது பாருங்கள், வீடு யாது. இதில் எது வருமொழி, எது நிலைமொழி? இது நெடில் தொடர். நெடில். டூன்றது என்னது? வருமொழி நிலைமொழியா? என்னப்பா? நிலைமொழி. நிலைமொழி. யான்றது என்னது? வருமொழி. இப்போ என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாகு வீடு என்பன நெடில் தொடர் குற்றியலுகர சொற்கள். இவை நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருப்பின்
உகரம் இகரமாக தெரியும். மறுபடியும் படிக்கிறேன் பாருங்கள். அதாவது நாகு வீடு என்பன நெடில்தொடல் குற்றியலுகிற சொற்கள். இவை நிலைமொழியாய் நிற்க வருமொழியின் முதல் எழுத்து எகரமாக இருப்பின் உகரம் இகரமாக தெரியும். இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உகரம் என்னவா தெரியும்? இகரமாக தெரியும். உகரம் இகரமாக தெரியும். உகரம் இகரமாக தெரியும். அப்போ பாருங்கள், இந்த வீடு அப்படின்றது என்னது? டூன்றது என்னது? நிலைமொழி. யான்றது வருமொழி. டூவும் யா ஒன்று சேர்ந்தா இந்த டூ டீயாக மாறி போயிடணும். இதுதான் விதி. ஏன்னா உகரம் இகரமாக தெரிய வேண்டும். உகரம் இகரமாக தெரிய வேண்டும். அப்போ டூன்றது எது இகரமாக தெரியும்? டீன்னு சொல்லி இகரமாக தெரிந்தால் வீடியாது. அவ்வளோதான்பா. இது நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, முதல்ல இந்த ரூல்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணலாம் பாருங்கள். இதை முதல்ல நான்றது நெடில், யான்றது நெடில், சாரி இங்கே வீன்றது நெடில். நெடிலை தொடர்ந்து வரக்கூடிய குற்றியலுகிற சொற்கள் என்னது? கு, சு, டு, து, பு, ரு. இதில் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா நெடில் தொழில் குற்றியலுகிற சொற்கள். இதெல்லாமே நெடில் தொழில் குற்றியலுகிற சொற்களை தாண்டி ப்ளஸ்ஸுக்கு அப்புறம் வரக்கூடிய யா வந்துருச்சுனாவே இந்த கு கீயாக மாறி போயிடணும், இந்த டூ டீயாக மாறி போயிடணும். இப்போ புரியுதுங்களா? ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல? சரி. ஸோ என்ன சொல்ல வராங்கன்னா, அதாவது நிலைமொழி குற்றியலுகரமாக இருந்து வருமொழி எகரம் வரின் நிலைமொழி உகரம் இகரமாக தெரிந்து தன் மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிப்பது குற்றியலிகரம் எனப்படும். எடுத்துக்காட்டு, வண்டு கூட்டல் யாது என்ன வரும்? வண்டு கூட்டல் யாது வண்டியாதுன்னு வரணும். வரகு கூட்டல் யாது வரகையாது. என்பது கூட்டல் யாது என்பது யாது. புரியுதுங்களா? இது கூட பாருங்கள். வண்டு கூட்டல் யாதா? வா இண்டு கூட்டல் யா. அந்த டூவும் யா ஒன்று சேர்ந்தானா வரும்? டூ என்ன மாதிரி போயிடும்? உகரம் இகரமாக தெரிய வேண்டும். அப்போ டீயாக மாறி போயிடும். அப்போ என்னதான் எழுதணும்? வண்டி யாது. கரெக்டாக தானே போட்டிருக்காங்க. வரகு கூட்டல் யாது பாருங்கள். வரகு கூட்டல் யாது என்ன வரும்? கூவும் யா ஒன்று சேர்ந்தா கீயாக மாறி போயிடும். அப்போ என்ன வரணும்? வரகி யாது. ஈஸியாக போச்சா? கீ வந்துருச்சு. அதாவது இந்த கீக்குள்ளே ஈன்ற உச்சரிப்பு வந்துடணும்பா. அதுக்காக தான் இவ்வளோ. எண்பது கூட்டல் யாது. இவங்க பாருங்க, எண்பது குசுடு தூப்பில் இது ஒரு எழுத்து வந்துருச்சா? எண்பது. தூன்றது குசுடு தூப்பூரில் வரக்கூடிய ஒரு குற்றியலுகர் ஒரு சொற்கள். அப்போ தூவும் யா ஒன்று சேர்ந்தானா வரும்? தீயா மாறி போயிடும். அப்போ ஈ உள்ள வந்துருச்சா? அப்போது எண்பது யாது. அவ்வளோதான். நோட்ஸ் எடுத்துக்கலாமா? வெரி குட். சரி, அடுத்து பாருங்கள். வேறு எங்கே குற்றியலிகரம் வரும் அப்படின்னா, கேன்மியா சென்மியா ஆகியவற்றில் வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மியா என்னும் அசைச்சொல்லில் உள்ள இகரமும் தன் மாத்திரையிலிருந்து குறைந்த ஒலிக்கும். இதுவும் ஒரு வகையான குற்றியலிகரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கேன்மியா, இந்த மியா தனியாக எடுத்துக்கிட்டோம். சென்மியா மியாவை தனியாக எடுத்துக்கிட்டோம். மியாவை எப்படி பிரிக்கலாம்? மீன்ற வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய இகரம் எப்படி பிரிக்கலாம்? மீ எப்படி வந்துச்சு? மீ வந்து இம்மு கூட்டல் ஈ சேர்த்தனா மீ வருமா? அப்போது மியா என்ற அசைச்சொல்லில் உள்ள இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரையிலிருந்து அரை மாத்திரையாக குறைந்து ஒலிக்கும். இவ்வாறு குறைந்து ஒலிக்கக்கூடிய இந்த இகரம் குற்றியலிகரம் என்று அழைக்கப்படுகிறது. ஸோ இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ மனப்பாட பகுதியில் இதுவும் ஒன்று. ஓகேங்களா? அப்போ கேன்மியா சேன்மியா என்பது என்னன்னு கேட்கலாம். குற்றியலிகரம், குற்றிய லிகரம். அதே போல் மியா என்னும் சொல் என்பது என்னன்னு கேட்பாங்க. இது ஒரு அசைச்சொல். மியாவை எப்படி பிரிக்கணும்? இம்மு கூட்டல் ஈ என்று பிரிக்க வேண்டும். அப்போ மியாவில் விழுந்திருக்கக்கூடிய இகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா ஈ. ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் நோட்ஸ் எடுக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் கேன்மியாவிலேருந்து ஆரம்பித்து எனப்படம் வரைக்கும் எழுதிக்கோங்க. தென் இதுக்கான ஒரு நன்னூல் 2 வார்த்தை வரும் பாருங்கள். எகரம் வரக்குரல் ஒத்திரி இகரமும் அசைச்சொல் மியாவின் இகரமும் குறிய நன்னூல் 93 அதை பற்றி சொல்லுது. நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதே போல் குற்றியலிகரம் 2 இடங்களில் மட்டும் வரும். பாருங்கள், இதில் இடம் 1 இடம் 2ன்னு கொடுத்துருப்பாங்க. கவனிப்பா, குற்றியலிகரம் 2 இடங்களில் மட்டும் வரும்னு கொடுத்துருக்காங்களா? இடம் 1 இடம் 2ன்னு கொடுத்துருக்காங்க. நான் முன்ன சொன்ன மாதிரியே தான் இது வேறு புத்தகத்தில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நல்லா கவனிங்க. குற்றியலிகர சொற்களை தொடர்ந்து எகரத்தை முதல் எழுத்தாக கொண்ட சொற்கள் வரும்போது குற்றியலிகரத்தில் உள்ள உகரம் இகரமாக மாறும். அந்த இகரம் தனக்குரிய ஒரு மாத்திரை அளவிலிருந்து அரை மாத்திரை அளவாக குறைந்து ஒலிக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. குற்றியலுக சொற்களை தொடர்ந்து, குற்றியலுக சொற்கள்னால் பாருங்கள், கு, சு, டு, து, பு, ரு. இது எல்லாமே குற்றியலுக சொற்கள். இது எல்லாமே குற்றியலுகர சொற்கள்.
இதில் ஏதாவது இந்த 6 எழுத்துக்கள் ஏதாவது ஒரு எழுத்து கடைசியாக வரும் பட்சத்தில் இங்கே பாருங்கள் கூ வந்திருக்கா, இங்கே பாருங்கள் பூ வந்திருக்கா, இது என்னது கூன்றது குற்றியலுக சொற்கள் வந்துருச்சு, பூன்றதும் குற்றியலுக சொற்கள் வந்துருச்சு. இதை தொடர்ந்து ப்ளஸ் குறிக்கு அடுத்ததாக என்ன வருது, எகரம் வருதான்னு பார்க்கணும். ஆமாம், யா வந்துருச்சு. பூவுக்கு அப்புறம் ப்ளஸுக்கு அடுத்து யா வந்துருச்சு. அப்போது கூ இந்த கூவும் இந்த யாவும் சேரும் பொழுது என்னவா மாறும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்துல கீ, அதாவது கூ வந்து கீயாக மாறி போயிடணும். அப்போ எழுதும்போது கொக்கு யாது அப்படின்றது கொக்கி யாதுன்னு மாறி போயிடணும். புரியுது உங்களுக்கு? அதே போல் தோப்பூவில் பூ என்பது குற்றியலுக சொற்களா, ப்ளஸ்ஸை தாண்டி என்ன இருக்குது, ப்ளஸ்ஸை தாண்டி இங்கே என்ன இருக்குது, எகரம் வந்திருக்கா. அப்போது என்ன தான் வரணும், இப்பு கூட்டல் ஊ, இந்த பூன்னு இருக்கு இல்லையா, இதை பிரிச்சாச்சு. அப்போது இந்த இடத்துல பாருங்கள் இந்த பூன்றது பீயாக மாறி போயிடணும். பாருங்கள், தோப்பியாது இப்படி தான் வரணும். ஏன்னா இதுதான் இலக்கண முறைப்படி ரூல்ஸு. குற்றியலுக சொற்களை தொடர்ந்து எகரம் வந்தால், அப்படி வரும்பொழுது இந்த கூ என்ற குற்றியலுக சொற்களுக்கு ப்ளஸ் அடுத்து வரக்கூடிய எகரம் ஒன்று சேரும் பொழுது கூ என்பது கீயாகவும் கொக்கியாது என்றும், தோப்பு பூ ப்ளஸ் யா அப்போது ஒன்று சேரும்போது பூ ப்ளஸ் யா என்பது பீயாகவும் மாறி போயிடும். அப்போது கொக்கியாது தொப்பியாது என்பது இதுதான் வரைமுறை. சரிங்களா? நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன், இந்த ப்ளஸுக்கு முன்னாடி வரக்கூடிய கடைசி எழுத்து இதுதான் என்னென்னு சொல்கிறோம், நிலைமொழி. இதுதான் நிலைமொழி. ப்ளஸுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் எழுத்து என்னென்னு சொல்கிறோம், வருமொழி. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கூசோடு தூபூர் இது எல்லாமே என்னென்னு சொல்கிறோம், குற்றியலுகர சொற்கள். குற்றிய லுகர சொற்கள். ஓகேங்களா? அடுத்தது இந்த யான் வருது இல்லையா ப்ளஸுக்கு அப்புறம், யான்றது எகரம் அப்படின்னு சொல்லுவோம், அல்லது வருமொழி அப்படின்னு சொல்லுவோம். எல்லாமே ஒன்று தான். அப்படி சேரும்போது கூன்றது கீயாக மாறி போயிடணும். ஆக மொத்தம் உங்களுக்கு ஈன்ற ஒரு உச்சரிப்பு வரணும்பா. அதே போல் நாடு கூட்டல் யாது, அப்போ 2 + யா என்ன மாறி போயிடும், டீயாக மாறி போயிடும். அப்போ என்ன எழுதணும், நாடி யாது. ஓகே, வந்துருச்சு. எனப்படுவது யாது, அப்போது எனப்படுவது தூ கூட்டல் யா வந்துருச்சா, அங்கே தீயாக மாறி போயிடும். அப்போது என்ன தான் வரணும், எனப்படுவது யாது. இதெல்லாம் மேட்ரே கிடையாது, அழகாக எழுதிடலாம். உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தெரியணும், கடைசி வரக்கூடிய குற்றியலுக சொற்களில் நிலைமொழி ப்ளஸ் எகரத்தில் வரக்கூடிய வருமொழி தாவும் யாவும் அல்லது கூவும் யாவும் சூவும் யாவும் டூவும் யாவும் தூவும் யாவும் பூவும் யாவும் ரூவும் யாவும் இது மாறிச்சுன்னா உங்களுக்கு அழகாக என்ன கிடைக்கும், குற்றியலுகர சொற்கள் கிடைக்கும். இப்போ பாருங்கள், கு சு டு து பு ஒரு போட்டாச்சா, கூ கூட யா, சு கூட யா, டூ கூட யா, தூ கூட யா, பூ கூட யா, ரூ கூட யா. சேர்ந்துருச்சா? இப்போ என்ன கிடைக்கும், கு கீயா மாறி போயிடணும், சு யா சியா மாறி போயிடணும், டூ யா டீயா மாறி போயிடணும், தூ யா தீயா மாறி போயிடணும், பூ யா பீயா மாறி போயிடணும், ரூ யா ரீயா மாறி போயிடணும். அவ்வளோதான்பா. ஸோ நிலைமொழியில் உள்ள குற்றியலுக சொற்கள் வருமொழியில் உள்ள எகரத்தோடு ஒன்று சேரும்பொழுது அங்கு ஈ என்ற ஒரு உச்சரிப்போட கீ வரணும், சி வரணும், டி வரணும், தீ வரணும், பி வரணும், ரீ வரணும். இதுதான் விதி. இதை தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியாக என்ன பண்ணிக்கலாம், குற்றிய லிகரம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? இது ஈஸியாக அட்டன் பண்ணி 1.5 மார்க் வாங்கிடலாமா டிஎன்பிஎஸ்சியில்? ஓகேவா? சரி, அடுத்து பாருங்கள், மியா. 2வது இடத்துல மியா. மியா என்பது ஒரு அசைச்சொல். இது முக்கியமான கொஷின், ப்ரீவியஸில் கேட்டிருக்காங்க. இந்த அசைச்சொல் என்பது ஓசை நயத்திற்காக மட்டுமே வரும். இதில் மீயில் உள்ள இடம்பெற்றிருக்கக்கூடிய இம்மு கூட்டல் ஈ, இதில் உள்ள இகரம் குற்றியலிகரம் ஆகும். அப்போது மீ எப்படி பிரிக்கலாம், நான் சொன்ன மாதிரி இம்மு கூட்டல் ஈயா பிரிச்சினா அப்போது மீக்குள்ளே ஒளிஞ்சிருக்கக்கூடிய ஈ என்னது, ஒரு இகரம். ஸோ இது சொற்களில் இடம்பெறும் பொழுது பாருங்கள், மியா என்ற சொற்களில் இடம்பெறும் பொழுது தனக்குரிய மாத்திரை அளவில் இருந்து குறைந்து ஒழிக்கும். எடுத்துக்காட்டு கேள் கூட்டல் மியா கேன் மியா, செல் கூட்டல் மியா சென் மியா. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பாருங்கள், கே என்பது நெடில், இல் என்பது நிலைமொழி. ஓகேங்களா? கூட்டலுக்கு அப்புறம் வரக்கூடிய மீ எடுத்துக்கிட்டோமா, மீன்றது ஒரு குற்றிய இகர சொற்கள். அப்போது இல்லு கூட்டல் மீ ஒன்று சேரும்போது இன்னா மாறி போயிடணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னது,
இல்லு கூட்டல் மீ ஒன்று சேரும்போது இன்னா மாறி போயிடணும். இதுக்கு ஏன் என்ன ரூல்ஸ்னு அவங்க எதுவுமே கொடுக்கல. ஆனால் இதை மனப்பாடம் பண்ணிக்கணும். இதை என்ன பண்ணிக்கணும்? மனப்பாடம் பண்ணிக்கணும். அதே போல் செல் கூட்டல் மீயா. அப்போது இல்லு என்பது நிலைமொழி, கூட்டலுக்கு அப்புறம் வரக்கூடியது நிலை வருமொழி. அப்போ இல்லு கூட்டல் மீ சேரும்போது 2 சொல்லினாவாக மாறி போயிடணும். புரியுதா? இது எப்படி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கலாம்? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா பாருங்கள், இல்லு கூட்டல் மீ சேர்ந்தா 3 சொல்லி எண். அது இல்லு கூட்டல் மீ சேர்ந்தா 2 சொல்லி எண். கேள்மியா சேர்மியா. ஓகேவா? எழுதிக்கலாமா? ஸோ இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. எக்ஸாமில் கடைசி நேரத்தில் உங்களுக்கு கை கொடுக்கும். ஓகேவா? எழுதிக்கலாமா?